So yes, welcome. Lecture number 10 book back MCQ inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா? So lecture number 1 to lecture number 9 வந்து full syllabus theory part முடிச்சாச்சு. So இந்த வீடியோல இருந்து இந்த வீடியோ book back MCQ next 2-3 வீடியோ வந்து JEE previous years questions on inverse trigonometric functions. ஓகேவா? So lecture number 1 to lecture number 9 நீங்க பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா lecture number 1 to lecture number 9ல நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்வர்ஸ் கொசீகண்ட், இன்வர்ஸ் சீகண்ட், இன்வர்ஸ் காட். ஸோ எல்லா ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 10 ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன், 10 ப்ராப்பர்ட்டியும் எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புக் பேக் எம்சிக்யூ. ஸோ மொத்தம் வந்து 20 புக் பேக் எம்சிக்யூ இருக்கு. அந்த 20யுமே வந்து இந்த வீடியோவில் சால்வ் பண்ணுறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் வாட்ச்டு ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ போன வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 20 ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 1. ஸ்பீடாக போயிட்டு போட்டுலாமா ஒன்று பாருங்க. த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to pi இஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the value of என்ன பண்ணணும், we need to find the value of sin inverse of cos x. ஓகேவா? sin inverse of cos x ஓட வேல்யூ என்னது, இந்த x belongs to closed interval 0, pi 0 to pi. ஸோ பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம், sin inverse of, இப்போ cos x நான் sin 90 minus x எழுதிக்கலாமா, sin 90 minus x எழுதிக்கலாம். ஆமா தானே? sin 90 minus theta cos theta. கரெக்டா? ஸோ sin 90 ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ 90னா இங்க இருக்கும். ஸோ 90 மைனஸ், ஸோ 90 மைனஸ் இங்க இருக்கும். ஸோ இங்க வந்து சைனும் கொசீகண்டும் பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். பட் 90 இருக்கிறதுனால என்ன ஆகும், சைன் காசா மாறும். கரெக்டா? 90 270 இருந்தா சைன் காசா மாறும், காஸ் சைனா மாறும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ sin 90 minus x is cos x. இப்போ பாருங்களேன், this is same as sin inverse of sin pi by 2 minus x. கரெக்டா? pi by 2 என்னது, 180 by 2 தானே 90. ஸோ 90 degree is same as pi by 2. இப்போ பாருங்க, இது எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கா, இது எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கா. we know that sin inverse of sin x will be x. எப்போ sin inverse of sin x will be x? எப்போ மறந்து போயிட்டீங்களா? this x belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசிக் ரிசல்ட் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ sin inverse of sin x will be x if this x belongs to closed interval minus pi by 2, plus pi by 2. இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து ஸோ இயர் pi by 2 minus x always belongs to this interval அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த pi by 2 minus x always belongs to this interval. அப்ப sin inverse of sin x என்ன ஆயிடும், x ஆவே போயிடும். ஓகேவா? sin inverse of sin x will be x is equal to x if this x belongs to closed interval minus pi by 2, plus pi by 2. இப்போ நம்ம என்ன சொன்னா போதும் அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து இந்த இன்டர்வல்ல இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ என்ன ஆயிடும், pi by 2 minus x ஆ போயிடும். கரெக்டா? sin inverse of sin x will be x. இது ஃபுல்லா x ஆ பாருங்க, இது ஃபுல்லா x ஆ பாத்தீங்கன்னா sin inverse of sin x will be x. எப்போ if this x belongs to closed interval minus pi by 2, pi by 2. இது ட்ரூவா, செக். இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இது ஓவர் ஆயிடும் ப்ராப்ளம். கரெக்டா? sin inverse of sin x will be x if this full quantity belongs to closed interval minus pi by 2, plus pi by 2. இது ட்ரூவா, here pi by 2 minus x belongs to this interval. ட்ரூவா இல்லையா? ட்ரூ தான். ஏன்னா
x எங்க இருக்கு பாருங்க, this x belongs to closed interval 0 to pi. x என்னது, x can take the value from closed interval 0 to pi. இப்போ x க்கு 0 கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க x க்கு என்ன கொடுக்கலாம், x க்கு you can give value in this interval. அப்போ x க்கு 0 கொடுங்களேன், pi by 2 minus 0, pi by 2 வரும், belongs to this interval. x க்கு pi கொடுங்களேன், pi by 2 minus pi, so minus pi by 2 னு வரும், belongs to this interval. அப்போ whatever x you give in this interval, நல்லா பார்க்கணும், இன்டர்வல் தான் ரொம்ப மெயின். x 0 to pi இருக்கிறதுனால தான் இந்த குவாண்டிட்டி வந்து இந்த இன்டர்வல்ல இருக்குன்னு சொல்றேன். இன்டர்வலை மாத்திட்டான் அப்படின்னா எனக்கு தப்பாயிடும். x வந்து 0 to pi இருக்கும்போது மட்டும்தான் pi by 2 minus any quantity from 0 to pi will always be lies in this interval. ஆமா தானப்பா, இது வந்து pi by 2 ஓட we are subtracting your quantity. என்ன quantity? We are subtracting a quantity that lies between 0 to pi. அப்ப 0 to pi என்னது, 0 to 180, கரெக்டா? இவன் யாரு, 90. அப்ப 90 ஓட you need to subtract a number that lies between 0 to 180. எப்பயுமே சப்ராக்ட் பண்ண வர வேல்யூ எங்க இருக்கும், இந்த இன்டர்வல்ல தான் இருக்கும். அதாவது 90 to minus 90 இருக்கலாம். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 0, இப்போ 0 கொடுத்தீங்கன்னா 90 minus 0 90. இப்போ 45 கொடுத்தீங்கன்னா 90 minus 45 இங்க இருக்கும். இப்போ இங்க வந்து 180 எடுத்தீங்கன்னா 90 minus 180 minus 180. இங்க 120 எடுத்தீங்கன்னா you can take any x in this interval. இப்போ x க்கு 120 எடுத்தீங்கன்னா 90 minus 120, அப்போ minus 30. ஸோ அப்போ இந்த x இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால pi by 2 minus x always belongs to this interval. அப்போ therefore sin inverse of sin x will be x as this pi by 2 minus x belongs to closed interval minus pi by 2 plus pi by 2. நல்லா பாருங்க, இந்த x 0 to pi இருக்கிறதுனால தான் இது ட்ரூவா இருக்கு. ஓகேவா? சப்போஸ் x வந்து 0 to 2 pi அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2 pi எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் x வந்து 0 to 2 pi அப்படின்னு சொன்னாங்கன்னா, சப்போஸ் நான் x 2 pi எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன ஆயிடும், pi 90 minus 2 piன்னு இருக்கும். 2 piனா என்னது, 360. அப்போ 90 minus 360 என்ன ஆயிடும், minus 270, which lies outside this interval. minus 90 to plus 90 இருக்கலாம். ஸோ அப்போ இந்த x இந்த இன்டர்வல்ல இருந்தா மட்டும்தான் my pi by 2 minus x நான் ஏன் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, திருப்பம் இதே மாதிரி ப்ராப்ளம் இன்னொன்று வரப்போகுது. அப்ப நான் திரும்ப சொல்ல மாட்டேன், டிக்கஸ்ட் போயிடுவேன். அதனால தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இங்க. ஸோ எக்ஸ் வந்து இந்த 0 to pi இருக்கிறதுனால தான் pi by 2 minus x belongs to this interval. அப்ப this full quantity belongs to this closed interval minus pi by 2 plus pi by 2. Therefore sin inverse of sin x will be x. Therefore what is the answer? The answer is pi by 2 minus x. pi by 2 minus x. புரியுதா இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காசை வந்து sin 90 minus x போட்டேன். 90 is same as pi by 2. sin inverse of sin x will be x. எப்போ, if this x belongs to closed interval minus pi by 2 plus pi by 2. So here pi by 2 minus x always belongs to this interval. ஏன்னா x belongs to 0 to pi. திரும்ப சொல்றேன், x 0 to pi இருக்கிறதுனால தான் 90 minus any quantity that lies between 0 to pi belongs to this interval. அதாவது இங்க வர ஆன்சர் வந்து எப்பவுமே இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கும். Therefore sin inverse of sin x will be x. புரியுதா? ஆன்சர் வந்து pi by 2 minus x. ஓகே, செகண்ட் பாருங்க, if sin inverse of x plus sin inverse of y is 2 pi by 3, then the value of cos inverse of x plus cos inverse of y. பாருங்க, we know that இது basic property. என்ன property? We know that sin inverse of x plus cos inverse of x always equal to pi by 2, correct? X belongs to closed interval minus 1, 1. X belongs to closed interval minus 1, 1. எழுதிருவோமா? Whenever x belongs to closed interval minus 1, 1. புரியுதா இல்லையா? So we know this result. அதே மாதிரி similarly sin inverse of y plus cos inverse of y is also equal to pi by 2, correct? இந்த x y எல்லாம் டம்மி வேரியபிள் தானே, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தானே.
So whenever y belongs to closed interval -1, 1. அதாவது x, y ன்றது ஏதோ ஒரு குவாண்டிட்டி that lies between -1 to 1. ஓகே. இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடும்? sin inverse of x plus sin inverse of y. இதை ஆட் பண்ணீங்கன்னா cos inverse of x plus cos inverse of y is equal to pi/2 plus pi/2. புரியுதா இல்லையாப்பா? இது known property. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா sin inverse of x plus cos inverse of x always equal to pi/2. இந்த x ன்றது வேரியபிள் that we are using. இப்போ நான் x by y போட்டாலும் it is true தான், provided that y belongs to closed interval -1, 1. இப்போ ஆட் பண்றேன் sin inverse of x plus sin inverse of y, cos inverse of x plus cos inverse of y, pi/2 plus pi/2. ஓகே. இப்போ ஆட் பண்ணா இது பாருங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin inverse of x plus sin inverse of y is 2pi/3. கரெக்டா? sin inverse of x plus sin inverse of y is 2pi/3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதுக்கு பதில் I can write 2pi/3 plus cos inverse of x plus cos inverse of y, pi/2 plus pi/2 என்ன ஆயிடும்? பையா போயிடும். கரெக்டா? 2pi/2ன்னு வரும். இது வந்து என்ன ஆயிடும்? 2pi/2ன்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை அப்படின்னு வரும். So therefore this implies cos inverse of x plus cos inverse of y is equal to pi minus 2pi/3. கரெக்டா? இது கொடுத்துட்டாங்கப்பா. sin inverse of x plus sin inverse of y is 2pi/3 கொடுத்துட்டாங்க. So we need to find this value. கரெக்டா? We need to find cos inverse of x plus cos inverse of y. இப்போ என்ன ஆயிடும்? pi minus 2pi/3. இது என்ன ஆயிடும்? 3pi minus 2pi/3. இப்போ என்ன ஆயிடும்? pi/3 ஆயிடும். So therefore the value of cos inverse of x plus cos inverse of y is pi/3. இருக்கானா pi/3? அது ஒருக்காம பாருங்க. So it is pi/3. புரியுதா? It is pi/3. புரியுதா இல்லையா? பேசிக் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? sin inverse of x plus cos inverse of x will be equal to pi/2. மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? sin inverse of x plus cos inverse of x is pi/2. அப்புறம் tan inverse of x plus cot inverse of x ஞாபகம் இருக்கா? tan inverse of x plus cot inverse of x will be equal to pi/2. அதே மாதிரி cos inverse of x plus secant inverse of x, cosecant inverse of x plus secant inverse of x will be equal to pi/2. இதெல்லாம் வந்து known property. ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாச்சு. sin inverse of x plus cos inverse of x pi/2. ஸோ அதே மாதிரி sin inverse of y plus cos inverse of y வந்து pi/2 ஆட் பண்ணும்போது we are finding cos inverse of x plus cos inverse of y. ஓகே. இப்போ இது பாருங்க sin inverse we need to find the value of sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 plus secant inverse of 5/3 minus cosecant inverse of 13/12. இப்போ பாருங்க இதை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா sin inverse of 3/5 பாருங்க எல்லாம் கலர் மாத்தி எழுதுறேன் just for understanding. என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கிறேன். sin inverse of 3/5 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த cosecant inverse இந்த cos sin cos inverse 12/13. ஓகே. இப்போ பாருங்க இந்த secant inverse இருக்கு பாத்தீங்களா, இதை நான் காசா மாத்துறேன். அப்ப என்ன பண்ணா போதும்? உல்டா பண்ணா போதும். ஏன்னா secant cosecant ரெசிப்ராக்கல்ல. அப்ப இதனா வந்து 3/5 ஆயிடும். கரெக்டா இல்லையா? So I'm changing secant inverse of x to be cosecant inverse of x. So secant inverse இது வந்து secant என்ன ஆயிடும்? hypotenuse by adjacent. காசா மாத்தும் போது adjacent by hypotenuse மாறிடும். இப்போ அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்க cos இருக்கு. ஓகே. இத அப்படியே வச்சுப்போம். So cos inverse 12/13 பாருங்க மைனஸ் cos inverse 12/13 அப்படியே இருக்கட்டும். இத என்ன பண்ண போறேன் அப்படின்னா சைனா மாத்த போறேன். அப்ப என்ன பண்ணா போதும்? sin inverse of 12/13. கரெக்டா? ரெசிப்ரோக்கல் தானே. கொசிகண்டும் சைனும் ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி இந்த காசும்
இந்த secant reciprocal. இப்போ பாருங்க, I am going to combine. என்ன கம்பைன்னா sin inverse of x plus cos inverse of x, sin inverse of x plus cos inverse of x. கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா sin inverse of 3/5 plus cos inverse of 3/5. நல்லா பார்க்கணும், ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கு. So we can apply the property. கரெக்டா? பாருங்க, sin inverse of x plus cos inverse of x will be pi by 2. இதே x தான் இங்கேயும் இருக்கணும், ரெண்டு xும் சேமா இருக்கணும். ஆல்சோ அந்த x எங்க இருக்கணும், -1 to 1 க்ளோஸ் இன்டர்வல்ல இருக்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க மைனஸ் காமன் எடுத்துடலாமா? மைனஸ் காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா sin inverse of 12/13, sin inverse of 12/13 plus cos inverse of 12/13. கரெக்டா இல்லையா? பாருங்க, இது ரெண்டும் கம்பைன் பண்றேன். கம்பைன் பண்ணும்போது மைனஸ் காமனா எடுத்தாச்சு. ஓகே, இப்போ sin inverse of x plus cos inverse of x என்ன ஆயிடும், pi by 2 ஆயிடும். நல்லா பாருங்க, 3/5 belongs to closed interval -1, கரெக்டா? when you divide 3/5 என்ன வரும், 0.6 வரும். so 0.6 belongs to closed interval -1, ஓகே. அதே மாதிரி sin inverse of x plus cos inverse of x என்ன ஆயிடும், again என்ன ஆயிடும், pi by 2 ஆயிடும். here எழுதணும், here 3/5 belongs to closed interval -1, அதே மாதிரி 12/13 belongs to closed interval -1, அப்பதான் அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடும். இப்போ pi by 2 minus pi by 2 என்ன ஆயிடும், 0 போயிடும். So therefore this value is equal to 0. Therefore this value is equal to 0. புரியுதா இல்லையா? So sin inverse 3/5 இருக்கு, இங்க 5/3 இருக்கு. அப்ப நான் காசை மாத்தணும் அப்படின்னா 3/5 ஆயிடும். sin inverse 3/5 plus cos inverse 3/5 5/2 போயிடும். அதே மாதிரி இதையும் இதை சைனா மாத்துறேன், அதாவது sin inverse மாத்துறேன். இப்போ 12/13 ஆயிடும். ஸோ இங்கேயும் 12/13, sin inverse 12/13 plus cos inverse 12/13 மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இங்கேயும் 5/2 ஆயிடும். ஸோ 5/2 minus 5/2 0வா போயிடும். ஓகே, மூவ் ஆன் டு ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா, if sin inverse of x is equal to 2 times sin inverse of alpha as the solution, then the value of alpha is, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு there is some solution. அப்புறம் என்ன அர்த்தம், there is some x, அந்த x ஓகே, there is some alpha, அந்த ஆல்பாவை இங்க சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இதோட என்ன போவோம், ஈக்குவலா போற மாதிரி there is some solutions. என்னது, we need to find some alpha, அந்த ஆல்பாவை இங்க சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2 times sin inverse of something is equal to sin inverse of x ன்னு இருக்கும். there is some x for which this is equal to this. சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்யூஷன் என்ன அர்த்தம், we can find some alpha such that LHS is equal to RHS. ஓகே, இப்போ நம்ம we need to find the value of alpha. கரெக்டா? we need to find the value of alpha. பாருங்க, சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin inverse of x is same as 2 times sin inverse of alpha. 2 times sin inverse of alpha. so இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கு, இருந்தா இந்த ஆல்பா வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, what is the range for sin inverse of x? we know that minus pi by 2 is always less than sin inverse of x is always less than pi by 2. கரெக்டா? so sin inverse of x always lies between minus pi by 2 plus pi by 2. கரெக்டா? ஆமா தானேப்பா? so sin inverse of x is defined எப்போ, from closed interval -1, to minus pi by 2 to plus pi by 2. so domain பாத்தீங்கன்னா closed interval -1, range பாத்தீங்கன்னா minus pi by 2 to plus pi by 2. okay, இப்போ what is our aim? our aim is to find the value of alpha. okay, இப்போ பாருங்க, this is equal to minus pi by 2 is less than sin inverse of x is same as 2 times sin inverse of alpha. கரெக்டா? sin inverse of x is same as 2 times sin inverse of alpha. இப்போ 2 கீழே கொண்டு வாங்க. so minus pi by 4 is less than sin inverse of alpha is less than pi by 4. கரெக்டா? இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. அப்படின்னா you multiply by 1/2. so அப்ப இந்த 1/2 2 கேன்சல் ஆயிடும், இங்க 4 ஆயிடும், இங்க 4 ஆயிடும். our aim is to find the value of alpha. அப்ப you bring sin to this side, that side. அப்படின்னா you take sin on both sides, sin to the full inequality. அப்ப என்ன ஆயிடும், sin of minus pi by 4 is less than alpha is less than sin of pi by 4. கரெக்டா? sin inverse இருக்குப்பா, இசை கொண்டு வாங்க, அசை கொண்டு போவாங்க. ஓகே,
What is sine of minus pi by 4? Sine theta odd function. So this is same as sine of plus pi by 4. So sine 45 la pi by 4 na aduppa sine 45 is less than or equal to alpha is less than sine 45. Correct? Sine 45 enadhu 1 by root 2. Correct? Sine 45 1 by 2. Ama 1 by root 2. So therefore my alpha lies from minus 1 by root 2 to plus 1 by root 2 closed interval. But this is same as mod alpha is less than 1 by root 2. Rendu same thanappa. Modulus of x is less than or equal to a na x belongs to closed interval minus a comma a. Rendu same na. So therefore my alpha belongs to modulus of alpha இங்க இருக்குது ஒரு காமன். Modulus of alpha is less than or equal to 1 by root 2. இதுக்கு என்ன அர்த்தம்னா whenever you choose alpha in this interval, அதாவது whenever you choose alpha in this interval, for example பாருங்களேன், let us choose alpha to be equal to 0. 0 இருப்பால இந்த இன்டர்வல்ல minus 1 by root 2 ல இருந்து plus 1 by root 2 வரைக்கும். அப்ப அங்க ஆல்பாக்கு 0 போட்டீங்கன்னா இது என்ன ஆயிடும்? sin inverse of x is equal to 2 times sin inverse of alpha. So this implies sin inverse of x is equal to 0. This implies x is equal to 0. Solution இருக்காம் பாருங்க. Solution இருக்காம். யார் solution? x is equal to 0 solution. So whenever you take alpha in this interval, we can always find a solution. Solution means we can always find some x that x satisfies both sides. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், if alpha is equal to 1 by root 2 எடுத்துக்கோங்க. 1 by root 2 we can include. அப்ப alpha 1 by root 2 கொடுத்தீங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான்? sin inverse of x is equal to 2 times alpha என்ன கொடுத்திருக்கேன்? sin inverse of 1 by root 2. So அப்ப இது என்ன இதுப்பா? sin inverse of 1 by root 2 யாரு? pi by 4. அப்ப இது என்ன ஆயிடும்? pi by 2 ஆயிடும். So அப்ப sin inverse of x will be pi by 2. அப்ப x என்ன ஆயிடும்? sin pi by 2 ஆயிடும், which is 1. 1 தான் பாருங்க சொல்யூஷன். x 1 கொடுத்தீங்கன்னா both sides will satisfy if alpha is equal to plus 1 by root 2. அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்பாவை you can take alpha, if you take alpha in this interval, this equation always has solution. Solution என்ன அர்த்தம்? We can always find some x that satisfies both the side. பாருங்க இப்போ நான் ஆல்பாக்கு வந்து 1 by root 2 எடுக்கும்போது x 1 போயிட்டான். அதாவது x க்கு 1 கொடுத்தீங்கன்னா this will be equal to 2 times sin inverse of 1 by root 2. புரியுதா இல்லையா? So whenever I take alpha in this interval, this equation always has solution. அதாவது we can find some x. ஓகேவா? சூப்பர். So we'll move on to fifth problem. இது நான் வந்து ரிக்வெஸ்ட் போயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளமும் ஒரே மாதிரி இருக்கா? So sin inverse of cos x is equal to pi by 2 minus x is valid for x எந்த இன்டர்வல் இருக்கணும்? இப்பதானே பார்த்தோம் பாருங்க, sin inverse of cos x ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, sin inverse of cos x is same as sin inverse of sin 90 minus x. So this is valid only when this x belongs to 0 to pi. 0 to pi இருக்கும்போது தான் இந்த quantity will be from closed interval minus pi by 2 comma pi by 2. இப்போ ஆன்சர் என்னது? It will be from 0 to pi. எங்க இருக்கான்? 0 to pi. அதனால தானே பண்ணேன் நானு, அவனால ஸ்பெண்ட் பண்ணேன். பாருங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. So sin inverse of cos x is same as sin inverse of sin pi by 2 minus x. So this will be pi by 2 minus x. எப்போ? If pi by 2 minus x belongs to closed interval minus pi by 2 comma plus pi by 2. So அப்போ x க்கு இந்த இன்டர்வல்ல இருந்து கொடுத்தா மட்டும்தான் pi by 2 minus this number will be in this interval. For example பாருங்களேன், இப்போ இந்த இன்டர்வல்ல கொடுங்களேன், இந்த இன்டர்வல்ல கொடுங்க. If you given suppose x க்கு வந்து இந்த இன்டர்வல்ல கொடுத்தீங்கன்னா minus 180 to 0 degree. இப்போ நீங்க minus 90 கொடுங்களேன் x க்கு. இப்போ minus 90 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும் பாருங்க, x க்கு minus 90 கொடுத்தீங்கன்னா what is the value of pi by 2 minus x? அப்ப 90 minus x pi by 2 னா அப்ப 90 minus x என்னது minus 90.
கரெக்டா? அப்ப இது என்ன ஆயிடும் 180 ஆயிடும். 180 does not belong to this interval. ஏன்னா -90 to +90 தான் இந்த இன்டர்வல்ல இருக்கு. So but this will be sin inverse of sin x will be x if this x belongs to closed interval -π/2, π/2. So அப்ப இந்த x 0 to π இருந்தா மட்டும்தான் π/2 - x belongs to this interval. வேற எதனா நம்ம இன்டர்வல் போயிட்டீங்க அப்படின்னா இதோட இந்த வர வேல்யூ வந்து இதுக்கு வெளியே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வல்ல நான் எக்ஸுக்கு -90 எடுக்கும்போது எனக்கு வர வேல்யூ என்ன வருது, அதாவது இந்த வேல்யூ என்ன வருதுன்னா 180 போயிடுது, which is outside this interval. அப்போ இந்த ரிசல்ட் ட்ரூ ஆகாது. அப்போ this result will be true if this quantity belongs to this interval. அப்பனா x எங்க இருக்கணும், 0 to π ல இருக்கணும். சேம் as ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துட்டாங்க, இது கேட்டாங்க. x வந்து இங்க இருந்ததுன்னா இந்த வேல்யூ கேட்டாங்க, இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப x எங்க இருக்கணும், 0 to π குள்ள இருக்கணும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π. ஓகே, 6th பாருங்க, சூப்பர் ப்ராப்ளம் பாருங்க. If sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z is equal to 3π/2, we need to find the value of x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 9 divided by x power 101 plus y power 101 plus z power 101. பார்க்கறது தான் பயமா இருக்கும், ஆனா ஒண்ணும் கிடையாது. பாருங்களேன், sin inverse of x plus sin inverse of y, sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z வந்து 3π/2. நல்லா பாருங்க, sin inverse of x ஓட வேல்யூ எங்க இருக்கும், sin inverse of x ஓட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா closed interval -π/2 to +π/2. அதாவது this always belongs to -90 ல இருந்து +90 குள்ள இந்த வேல்யூ இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்ப பாருங்க, sin inverse of x for what value of x, for what value of y and for what value of z ஆட் பண்ணீங்கன்னா 3π/2 வரும். பாருங்களேன், இப்போ x க்கு 1, y க்கு 1, z க்கு 1. அதே மாதிரி sin inverse of x ஓட டொமைன் என்னது, always lies between -1 and 1. கரெக்டா? சோ நம்ம x க்கு 1, y க்கு 1, z க்கு 1 கொடுத்தா அப்படின்னா this will hold. கரெக்டா? this will hold. ஏன் பாருங்க, sin inverse of 1 plus sin inverse of 1 plus sin inverse of 1. கரெக்டா? what is sin inverse of 1? π/2. what is sin inverse of 1? π/2. இது என்ன ஆயிடும், π/2 ஆயிடும். ஆட் பண்ணீங்கன்னா 3 times π/2 வந்துரும். கரெக்டா? அப்ப x க்கு 1 1 1 கொடுத்தாதான் we can get 3π/2. கரெக்டா இல்லையா? we can get 3π/2. ஓகே, புரியுதா இல்லையா? ஓகே, sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z will be 3π/2 if x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. ஓகேவா? இப்ப பாருங்களேன் சார், இது மூணுமே π/2 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 இருந்தா இந்த வேல்யூ 3π/2 வரும் சார். ஏன் சார், இந்த வேல்யூ வந்து இப்போ இந்த வேல்யூ வந்து இப்ப பாருங்களேன், இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல சார், 0 0 3π/2. அப்பயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 + 0 + 3π/2 3π/2 தானே சார் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போடுங்களா சார், 0 3π/2 0 இப்படி போடுங்களா சார். அப்பயும் ஆட் பண்ணா 3π/2 தானே சார் வரும். நீங்க கேட்கலாம், இல்லைன்னா இப்படி போடுங்களா சார், 0 2π/2 π/2. இப்ப ஆட் பண்ணாலும் என்ன வரும், 3π/2 தானே சார் வரும். நீங்க ஏன் சார் π/2 மட்டும் போடுறீங்க? π/2 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 போட்டா 3π/2 வரும் சார். அது எனக்கு தெரியும் சார். இந்த பாசிபிலிட்டிஸ் போட்டா கூட எனக்கு 3π/2 வருமே சார் நீங்க கேட்கலாம். ஆனா தப்பு. இப்ப இந்த பாசிபிலிட்டியில இந்த 3π/2 வருதுங்க. கரெக்டா? இப்போ sin inverse of z 3π/2 எடுக்குமா? எடுக்கவே எடுக்காது. ஏன்னா sin inverse of x ஓட மேக்ஸிமம் ரேஞ்சே வந்து -π/2 to +π/2 தான். அப்ப you cannot give 0 0 3π/2 கொடுக்க முடியாது உங்களால. 0 0 கொடுக்கலாம். ஏன்னா it can take value 0, it can take value 0. பட் இங்க என்ன கொடுத்தாங்க, நீங்க 3π/2 கொடுத்தா மட்டும்தான் இது ஈக்குவலா போகும். பட் 3π/2 கொடுக்க முடியாது. ஏன்னா sin inverse of x ஓட ரேஞ்ச் யாரு, இதுக்குள்ளதான் இருக்கணும். ஸோ 3π/2 கொடுத்தீங்கன்னா அது வெளில போயிடும். அப்போ இந்த பாசிபிலிட்டி கட் ஆயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? பாருங்க,
இது பாசிபிள் பட் இது நாட் பாசிபிள். ஏன்? ஏன்னா 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை வந்துடும். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை எடுக்கவே எடுக்காது. இதோட ரேஞ்சே என்னது? -92 + 190 தான். இதோட வேல்யூ என்னது? 180 போயிடுது. அப்போ இந்த பாசிபிலிட்டிலாம் ரூல்ட் அவுட். ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் எல்லாமே π/2 இருக்கணும். π/2 இருக்கலாம்ல, ஏன்னா ரேஞ்ச் கேன் பி π/2 to -π/2. அப்போ π/2 தான் இருந்தாகணும், வேற எதுவுமே இருக்காது. இது 3 ஆல் பண்ணாலும் 3/2 வரும், இது 3 ஆல் பண்ணாலும் 3/2 வரும். பட் ஆனா இந்த பாசிபிலிட்டி எடுக்க மாட்டோம், ஏன்னா இந்த நம்பர் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் z எடுக்காது. அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் π/2 ஆகணும், π/2 ஆகணும், π/2 போகணும். அப்போ π/2 எப்போ போகும்? x-க்கு 1, y-க்கு 1, z-க்கு 1 கொடுத்தா தான் this will be π/2, this will be π/2, this will be π/2. புரியுதா இல்லையா? இப்போ therefore what is our x? Our x is 1, y is 1, z is 1. Our x is 1, y is 1, z is 1. கண்டுபிடிக்க பார்ப்போம். What is the value of x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 1 divided by x power 101, y power 101, z power 101. இப்போ எல்லாமே 1 தானே, அப்போ இது என்ன ஆயிடும்பா? 1 plus 1 plus 1, கரெக்டா? 1 plus 1 plus 1 minus 1 divided by 1 plus 1 plus 1, கரெக்டா இல்லையா? x-க்கு 1, y-க்கு 1, z-க்கு 1. இது 9 ஆகுது, சாரி 9ல 9. இப்போ இது என்ன ஆயிடும்? 3 minus 9/3. So 3 minus 3, which is 0. What is this value? This value is 0. இருக்கானா 0? இருக்காம பாருங்க. புரியுதா இல்லையாப்பா? So x-க்கு 1, y-க்கு 1, z-க்கு 1 கொடுத்தீங்கன்னா this value will be equal to 3/2. அப்ப x-க்கு 1, y-க்கு 1, z-1 கொடுங்க, ட்ரூவா போயிடும். புரியுதா? So we are taking x by z such that இது மூணும் sin inverse of x plus sin inverse of y plus sin inverse of z is equal to 3/2 போறோம். அப்ப x y z என்ன போய் ஆகணும்? 1 போய் ஆகணும். இப்போ இந்த பாசிபிலிட்டிலாம் ரூல்ட் அவுட். π/2 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 இது ஒன்லி பாசிபிலிட்டிஸ் தான் ஹோல்டு. இவெல்லாம் ஹோல்ட் ஆக மாட்டான், ஏன்னா இதெல்லாம் என்ன ஆயிடுது? ரேஞ்சுக்கு வெளில போயிடுது. இந்த நம்பர்லாம் ரேஞ்சுக்கு வெளில போயிடுது. அப்ப ரேஞ்சுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னா 3 வேல்யூ என்ன போய் ஆகணும்? π/2 தான் போய் ஆகணும். அப்பதான் 3π/2 வரும். அப்ப என்ன போய் ஆகணும்? x1, y1, z1 போய் ஆகணும். ஏன்னா sin inverse of 1 தான் π/2. எப்போ sin inverse எப்போ π/2 கிடைக்கும்? sin inverseக்கு sin inverse of 1 தான் π/2. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ x1, y1, z1, அப்ப 3 divided by 9/3, அப்ப 3 minus 3 0 போயிடும். ஓகே, 7 பாருங்க. If cot inverse of x is equal to 2π/5, பாருங்க சொல்யூஷன். What they are given? Cot inverse of x is equal to 2π/5 for some x belongs to R. We need to find the value of tan inverse of x. But we know that என்ன தெரியும் அப்படின்னா tan inverse of x plus cot inverse of x will be equal to π/2 whenever this x belongs to R. ஆமாதானப்பா? பேசிக் ப்ராப்பர்ட்டி. sin inverse of x plus cos inverse of x will be π/2. tan inverse of x plus cot inverse of x will be π/2. அதே மாதிரி cosecant inverse of x plus என்னது? secant ஆமா, cosecant inverse of x plus secant inverse of x will be π/2. இது வந்து x belongs to R. For all x belongs to R. இங்க x எங்க? R minus closed interval minus 1,1. ஞாபகம் இருக்காதுல்ல? ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ we need to find the value of tan inverse of x. அப்ப என்ன ஆயிடும்? tan inverse of x is equal to π/2 minus cot inverse of x. இப்போ π/2 minus what is the value of cot inverse of x கொடுத்துட்டாங்க. So 2π/5 கொடுத்துட்டாங்க, கரெக்ட்டா? இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ அப்ப என்ன ஆயிடும்? LCM போடுங்க. LCM வந்து 10. So into 5 into 5 into 2 into 2, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா 5π minus 4π/10. So which is π/10. இருக்கானா π/10? இருக்காம பாருங்க. This value is π/10. புரியுதா? சோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா JEE பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், படுப்பான் டிக்கெட்ஸ் போயிட்டே இருக்கலாம் ஆன்சர். ஓகே, 8 பாருங்க. The domain கேக்குறாங்க. இதெல்லாம் ஈஸி ப்ராப்ளம்ல we need to find the domain of
we need to find the domain of sin inverse of root of x minus 1. இப்போ we know that sin inverse of x is defined எப்பப்பா? What is the domain for sin inverse of x? When x belongs to closed interval minus 1 comma 1, கரெக்டா? அதாவது this x has to be from minus 1 to 1. அப்பதான் sin inverse of x defined. அப்பதான் 1 to 1 இருக்கும், கரெக்டா? ஓகே. ஸோ sin inverse of sin x வந்து எப்போ 1 to 1 இருக்கும்? ஓகே, இதெல்லாம் ரொம்ப பார்த்தாச்சு நம்ம லெக்சர் நம்பர் 1ல பார்த்தது எல்லாமே. அப்பனா இப்போ என்ன அர்த்தம்? We need to find the domain of sin inverse of root x minus 1. We need to find the domain of sin inverse of root x minus 1. We know that sin inverse of x is defined only when x belongs to closed interval minus 1 comma 1. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா we need to find all x. We need to find all x such that இந்த quantity எங்க பார்க்கணும்? minus 1 to 1 குள்ள இருக்கணும், கரெக்டா? We need to find all x. அம்மதானே sin inverse of x domain தான் நான் நிறைய தடவை போட்டுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. sin inverse of x is defined only when this x belongs to closed interval minus 1 comma 1. பட் நம்மளுக்கு x பதில் என்ன இருக்கு? root x minus 1 இருக்கு. அப்பனா that root x minus 1 has to be from minus 1 to 1, கரெக்டா? இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 0 is less than x minus 1 is less than 1 square, கரெக்டா? ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் 1 போடக்கூடாது. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0 நெகட்டிவ் 2. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது மைனஸ் a is less than x is less than b அப்படி இருக்கும்போது x ஸ்கொயர் என்ன ஆயிடும்? 0 to b ஸ்கொயரா போயிடும். 0 to b ஸ்கொயரா போயிடும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகாது, 0ல இருந்து போக ஆரம்பிச்சிடும். 0 நெகட்டிவ் என்ன நம்பர் வேணா இருக்கட்டும், மைனஸ் 100 கூட இருக்கட்டும், ஸ்கொயர் பண்ணும்போது 0 to இந்த ஸ்கொயர். ஓகே, 0 to இந்த ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரிங் பண்ணும்போது இப்போ இது என்ன ஆயிடும்? ஃபைண்ட் எக்ஸ், அவ்வளோதான். யூ பிரிங் 1 to that side 1 to this side. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? add 1. அப்படி இல்லைன்னா add 1. add 1 அது என்ன? 1 is less than x is less than 2. That means x belongs to closed interval 1 comma 2. என்ன அர்த்தம் அப்படின்னா whenever you take x in this interval, sin inverse of root x minus 1 is defined அப்படின்னு அர்த்தம். What is this interval? x belongs to closed interval 1 comma 2. புரியுதா? ஈஸி ப்ராப்ளம். x belongs to closed interval 1 comma 2. ஆமா தானப்பா? sin inverse of x is defined if this x belongs to closed interval minus 1 comma 1. அப்போ we need to find all x such that this quantity belongs to minus 1 comma 1. ஸ்கொயர் பண்ணும்போது 0 ஆயிடும், அது 1 ஸ்கொயர் ஆயிடும். யூ டேக் add 1, இங்க பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். 1 பிளஸ் 1 2 ஆயிடும். ஸோ 0 பிளஸ் 1 1, இங்க 1 ஆயிடும். புரியுதாப்பா? add 1 பண்றீங்க அப்படின்னா 0 பிளஸ் 1 இருக்கும். ஓகேவா? 0 பிளஸ் 1, இங்க மைனஸ் 1 பிளஸ் 1 0 கேன்சல் ஆயிடும். இங்க 1 பிளஸ் 1 2 ஆ போயிடும். தட் மீன்ஸ் x belongs to closed interval 1 comma 2. ஓகே, ஸோ 9th பாருங்க. if x is equal to 1/5, we need to find the value of cos inverse of x plus 2 times sin inverse of x. If x is equal to 1/5, we need to find this value. Okay, so we need to find the value of cos inverse of x plus 2 times sin inverse of x. இது எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of x 2 times sin inverse of x நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா sin inverse of x plus sin inverse of x எழுதிக்கலாமா? 2 வந்து 1 + 1 எழுதிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி 2 times sin inverse of x I'm writing sin inverse of x plus sin inverse of x. இப்போ அப்ளை பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் திஸ் வேல்யூ? sin inverse of x plus cos inverse of x will be pi/2, கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆயிடும்? cos pi/2 plus sin inverse of x. அப்போ என்ன ஆயிடும்? cos 90 plus sin inverse of x. இது பாருங்களேன், இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க. இது ஃபுல்லா தீட்டாவா பாத்தீங்க அப்படின்னா cos 90 plus theta. cos 90 plus theta என்னது பார்? ஸோ cos 90 plus theta. ஸோ 90 இங்க இருக்கும். ஸோ 90 பிளஸ் இங்க வந்து cos வந்து நெகட்டிவ், சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ்.
அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா minus sin theta ஆயிடும் கரெக்டா where theta is equal to sin inverse of x கரெக்டா theta அசைன் பண்ணியாச்சு sin inverse of x sin 90 plus theta sorry cos 90 plus theta minus sin theta கரெக்டா 90 இருக்கிறதுனால cos sin ஆ மாறிடும் you replace theta what is theta is sin inverse of x sin inverse of x என்ன போய்டும் பா x ஆ போய்டும் கரெக்டா sin inverse of x x தானே ப்ராப்பர்ட்டி ஆமாவா இல்லையா sin inverse of x will be x எப்போ whenever x belongs to closed interval minus 1 1 ஓகேவா சோ அப்ப இங்க மைனஸ் இருக்கு வெளில சோ minus x னு வரும் what is x is 1/5 so this value is minus 1/5 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு this value is minus 1/5 புரியுதா பாருங்க சோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படினா cos inverse of x plus தனித்தனியா பிரிச்சுக்கிட்டேன் 1 π/2 ஆயிடும் let this be sin inverse of x cos 90 plus theta minus sin theta க்கு பதில் என்ன இருக்கு sin inverse of x இருக்கு so you replace this theta to be sin inverse of x sin inverse of x வந்து x already வெளிய ஒரு மைனஸ் இருக்கு so minus x ஆ போய்டும் x வந்து 1/5 so this value is minus 1/5 புரியுதா okay so we'll move on to problem number 10 பாருங்க solution ரொம்ப ஈஸி tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 நம்மளுக்கு தெரியும் by property tan inverse of x plus tan inverse of y will be tan inverse of x plus y divided by 1 minus xy எப்போ whenever xy is less than 1 கரெக்டா okay பாருங்க we need to find the value of tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 இது என்ன ஆயிடும் பார் இப்போ x into y என்ன ஆயிடும் so 1/4 into 2/9 so 2 1s are 2 2s are so 1/18 which will be less than 1 கரெக்டா 1/18 less than 1 தான டெசிமல்ல வரும் so we can apply this formula but this will be tan inverse of x plus y so 1/4 plus 2/9 divided by 1 minus x into y so x வந்து 1/4 y வந்து 2/9 so அப்ப என்ன ஆயிடும் this will be tan inverse of LCM போடுங்க பா 9 plus 8 பாருங்க 9 plus 8 divided by 36 divided by 1 minus cancel அடிக்க வேணாம் ஓகேவா cancel அடிக்க வேணாம் so 2/36 னு இருக்கும் 2/36 கரெக்ட்டா 2 into 1 2/36 அப்ப இது என்ன ஆயிடும் tan inverse of 9 plus 8 17 ல ஆமா 17/36 divided by 36 minus 2 so 34/36 cancel ஆயிடுமா 36 so we will have tan inverse of 17/34 which is tan inverse of 1/2 கரெக்ட்டா 17 1s are 17 2s are 34 so what is this value tan inverse of 1/2 this value is tan inverse of 1/2 புரியுதாப்பா this formula will be applicable only when xy is less than 1 இந்த ப்ராடக்ட் பண்ணோம் x y மல்டிப்ளை பண்ணி less than 1 ஆ போச்சுனா we can apply this formula okay இப்போ 11th ப்ராப்ளம் பாருங்க if the function f of x அதாவது டொமைன் கேக்குறாங்கப்பா the domain of sin inverse of x square minus 3 கரெக்ட்டா when x belongs to கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஈஸியா ரொம்ப ஈஸி பாருங்க so we know that what is the domain of sin inverse of x domain of sin inverse of x is minus 1 to 1 correcta x has to be from minus 1 to 1 but we need to find the domain for this function appo enna artham we need to find all x such that this quantity lies between minus 1 to 1 correcta so we need to find domain pa romba easy and problem போட்டுருக்கோம் we need to find all x such that minus 1 is less than x square minus 3 is less than 1 கரெக்ட்டா ஆல்ரெடி போட்டுருக்கோம்ல root x minus 1 போட்டுருவோம் பாருங்க we are finding all x such that this quantity lies between minus 1 to 1 இது அதே தான் பாருங்க minus 1 to 1 root x minus 1 we need to find x அதே தான் இங்கேயும் பாருங்க we need to find all x such that this quantity lies between minus 1 to 1 x கேக்குறாங்க x என்னது டொமைன் தானே ஓகே
அப்போ கண்டுபிடிக்க பார்க்கலாம் x. அப்போ இது என்ன ஆயிடும்? add 3. அப்போ இது என்ன ஆயிடும்? 3 minus 1 is less than x square minus 3 plus 3 is less than 1 plus 3 ஆ போயிடும். 3 minus 1 2. So 2 is less than x square is less than 4. So 2 is less than x square and x square is less than 4. Correct? We need to find all x such that 2 is less than or equal to x square and x square is less than or equal to 4. அப்ப இது என்ன ஆயிடும்? x square is greater than or equal to 2. That means x square minus 2 is greater than or equal to 0. இவன் ஆயிடுவா x square minus 4 is less than 0. புரியுதா? So we need to find all x that satisfies both the condition. ரொம்ப ஈஸி. கரெக்டா? பாருங்க. So x square minus 2 is greater than or equal to 0. அதே மாதிரி x square minus 4 is less than 0. கரெக்டா? ஓகே. இது வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்பா ஃபங்க்ஷன்ஸ்ல. நீங்க பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா? இதோட ரூட் யாருப்பா? சோ இதோட ரூட் யாருப்பா? minus root 2 plus root 2. கரெக்டா? இதானப்பா ரூட். x square minus 2 is equal to 0. What this implies x square is equal to 2. That means x is equal to plus or minus root 2. You take one x, you take one x, you take one x and see which satisfies this condition. பாருங்க. Let us take one x here. 2 எடுத்துப்போமா? 2 இருக்கும்ல. root 2 னா 1.414 something. சோ இங்க அதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 2 square minus 2. அப்ப 4 minus 2 2 which is greater than 0. இங்க satisfy ஆயிடுவான். இங்க ஒரு நம்பர் எடுங்க. Let us take x is equal to minus 2 எடுத்துப்போமா? minus 2 எடுத்துப்போமா? minus 2 இந்த இன்டர்வல்ல இருப்பான்ல. minus 1.41 ல இருந்து minus 1.414 ல இருந்து minus infinity. இப்போ minus 2 எடுத்தீங்கன்னா minus 2 square plus 4 ஆயிடும். 4 minus 2 2 ஆ போயிடும். 2 is greater than or equal to 0. அப்ப இவனும் வந்துருவான். இங்க ஒரு நம்பர் எடுங்க. Let us take x equal 0 எடுங்க. 0 இருப்பான்ல இந்த இன்டர்வல்ல. 0 எடுத்தீங்கன்னா 0 minus 2. அப்ப minus 2 minus 2 greater than 0 வா? இல்ல. சோ அப்போ this x belongs to அப்ப ஆன்சர் என்னது? My x அதாவது this will be true when x belongs to minus infinity to minus root 2 union root 2 to infinity. நல்லா பாருங்க, நான் க்ளோஸ் bracket போடுறேன். ஏன்னா it can be equal to 0 also. root 2 கொடுத்தனா it will be equal to 0. root 2 கொடுத்தனா root 2 whole square 2 ஆ போயிடும். 2 minus 2 equal to 0 ஆ போயிடும். equal to accepted. என்ன இருக்கு? greater than or equal to ஆ இருக்கு. அதே மாதிரி minus root 2 I'm including. So அப்ப whenever x belongs this interval, this will be true. இப்போ இது கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதே மாதிரி x square minus 4 is less than 0. இதுக்கு ரூட் யாருப்பா? minus infinity plus infinity போட்டுருங்க. இதுக்கு ரூட் பாத்தீங்கன்னா minus 2 plus 2. கரெக்டா? ரூட் யாருப்பா? x square minus 4 is equal to 0. So அப்ப x square is equal to 4. x is equal to root 4. That means x is equal to plus or minus 2. இப்போ you take one x, you take one x, you take one x. அந்த x இவன் satisfy ஆயிட்டான் அப்படின்னா this will be true. இப்போ x க்கு -3 எடுங்களேன். -3 எடுத்தீங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான்? -3 whole square. -3 whole square 9. 9 minus 4 5. 5 less than 0 வா? இல்ல. அப்ப இந்த இன்டர்வல் வர மாட்டான். இங்க அதே மாதிரி x இங்க +3 எடுங்க. இங்க +3 எடுத்தீங்கன்னா 3 square 9. 9 minus 4 5. 5 is less than 0 வா? இல்ல. இவன் வர மாட்டான். இங்க ஒரு நம்பர் எடுங்க. Let us take x equal to 0 எடுங்க. 0 இருப்பான்ல இந்த இன்டர்வல்ல -2 +2 குள்ள. 0 minus 4 minus 4. minus 4 less than 0 வா? ஆமா. That means x belongs to closed interval -2, 2. அப்படி இல்லனா ஒண்ணுமே கிடையாது. இது quadratic தானே. Quadratic will be less than 0 whenever x belongs to alpha, beta. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது quadratic greater than 0 எப்பனா x belongs to minus infinity to alpha union beta to infinity. இதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன் நானு. நீங்க ஆல்பா பீட்டா ரூட் மட்டும் கண்டுபிடிங்க. ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு greater than or equal to இருந்ததுன்னா இங்க என்ன பண்ணுங்க? க்ளோஸ்ட் இன்டர்வல் போடுங்க ரெண்டுத்துக்கும். சப்போஸ் ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 வந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கு ஓப்பன் இன்டர்வல் போடுங்க. ஆல்பாக்கும் பீட்டாக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி டேரக்டா கொண்டு வந்துடலாம் நீங்க. பட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் என்ன பண்ணணும்? நீங்க பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிச்சு யூ ஃபைண்ட் எந்த இன்டர்வல்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பாருங்க. இப்ப பாருங்க, this will be true when x belongs to this interval. This will be true when x belongs to this interval. பட் நம்ம நம்மளுக்கு என்ன வேணும்? x வந்து இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். அண்டு இருக்கு. அப்போ எந்த கண்டுபிடிங்க பார்ப்போம்? x
ஸோ இங்கே பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே வந்து மைனஸ் ரூட் டூ, இங்கே ப்ளஸ் ரூட் டூ, இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே வந்து மைனஸ் 2 இருக்கும். கரெக்டா? ஏன்னா மைனஸ் 1.414 மைனஸ் 2 இங்கே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ரூட் டூ யூனியன் ரூட் டூ டு இன்ஃபினிட்டி. கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ரூட் டூ யூனியன் ரூட் டூ இன்ஃபினிட்டி, இது இன்க்ளூடட். இப்போ செகண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 1,1 எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 2,2. இப்போ மைனஸ் 2ல இருந்து பிளஸ் 2 தான் யாரு செகண்ட் சொல்லுது. மைனஸ் 2ல இருந்து பிளஸ் 2 வரைக்கும். அதே மாதிரி 2வும் இருக்கலாம், மைனஸ் 2வும் இருக்கலாம். இப்போ யாருப்பா காமனா இருக்கா? இந்த போர்ஷன் காமனா இருக்கு, அதே மாதிரி இந்த போர்ஷன் காமனா இருக்கு. கரெக்டா? அதாவது ப்ளூவும் இருக்கணும், கிரீனும் இருக்கணும். ஸோ ப்ளூவும் இருக்கு, கிரீனும் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் வாட் இஸ் த டொமைன்? அதாவது ரெண்டு எக்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல் யூனியன் திஸ் இன்டர்வல். தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 2ல இருந்து மைனஸ் ரூட் 2 எல்லாமே க்ளோஸ் இன்டர்வல் போடுறேன், ஏன்னா எல்லாமே இன்க்ளூடட். யூனியன் ரூட் 2 டு 2, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டா இல்லையாப்பா? ஸோ வென்னவர் எக்ஸ் இது வந்து ப்ளூ வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகிறவன், கிரீன் வந்து இவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறவன். பட் நம்ம ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ யார் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா இந்த இந்த ரீஜனோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. மைனஸ் 2ல இருந்து மைனஸ் ரூட் 2, ரூட் 2ல இருந்து 2 வந்துட்டான் பாருங்க ஆன்சர். மைனஸ் 2 டு மைனஸ் ரூட் 2 யூனியன் ரூட் 2,2. ஒன்றும் கிடையாது, ஃபைண்டிங் த டொமைன், அவ்வளோதான். ஃபைண்டிங் த டொமைன். இது புரிஞ்சுதா? இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பட் போட்டுருவீங்க. நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது வேணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட்ராட்டிக்கா இருந்து லெஸ் than equal 0 ஆச்சுன்னா எக்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கும்? ஆல்பா கமா பீட்டாவா இருக்கும். ஆல்பா பீட்டா அடுத்த ரூட்ஸ். நம்மளுக்கு இங்கே ரூட்ஸ் யாரு? -2 + 2. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2,2. கிரேட்டர் than or equal to 0 வந்து குவாட்ராட்டிக்கா இருந்தது அப்படின்னா எக்ஸ் வில் பி -infinity to ஆல்பா யூனியன் பீட்டா டு இன்ஃபினிட்டி. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். வாட் ஆர் த ரூட்ஸ் ஹியர்? ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். வாட் இஸ் ரூட்? -√2 + √2. ஸோ -√2 + √2 போட்டிங்கனாலே டேரக்டாக போட்டுடலாம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ 12th பாருங்க. If cot inverse of 2 plus cot inverse of 3 are two angles of a triangle, then third angle is. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ரையாங்கிள் போடுறேனே, அப்ராக்சிமேட்டாக போடுறேன். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோணையாக போட்டிருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we have one triangle. அதில் ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா cot inverse of 2. இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா cot inverse of 3. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது ஆல்ஃபான்னு வச்சுப்போம். அந்த ஆங்கிள் இந்த ஆல்ஃபான்னு வச்சுப்போம். தென் ஃபைண்ட் த தேர்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன வரும்? 180 டிகிரி. கரெக்டா? we know that angle sum property triangle. So we know that sum of angles in triangle is 180 degree. So அப்போ sum பண்ணீங்கன்னா cot inverse of 2 plus cot inverse of 3 plus alpha is equal to 180 degree. கரெக்டா? we need to find alpha. we need to find third angle. கண்டுபிடிச்சிருவோமா? அப்ப ஆல்பா என்ன ஆயிடும்? ஆல்பா is equal to 180 minus காமனா எடுத்துறேன். so cot inverse of 2 plus cot inverse of 3. கரெக்டா? இப்போ இதுதான் எனக்கு ஆல்பா. பட் ஆனா என்ன இல்ல, இந்த ஆல்பா அங்க இல்ல. அப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா this will be 180 னா பையா. ஸோ பைன்னு போட்டுடலாமா? ஸோ பை மைனஸ் cot inverse of 2 நான் tan inverse of 1/2 போட்டுக்கலாமா? அதே மாதிரி cot inverse of 3 tan inverse of 1/3 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்லப்பா. cot inverse of 2 cot அது adjacent by opposite. அப்ப tan மாத்தணும்னா opposite by adjacent. அப்ப இங்க 2/1 இருக்கீங்க. இங்க 2/1 இங்க 3/1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே,
ஓகே இப்போ அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா tan inverse of x minus tan inverse of x plus tan inverse of y. So tan inverse of x plus y divided by 1 minus xy. கரெக்டா? 1 minus xy. கரெக்டானப்பா? tan inverse of x plus tan inverse of y. பாருங்க இதான் போட்டோம். tan inverse of x plus tan inverse of y is tan inverse of x plus y divided by 1 minus xy. Provided xy has to be less than 1. Now xy யாரு 1 by 2 into 1 by 3 1 by 6 which is less than 1. So இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா pi minus tan inverse of பாருங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க 3 plus 2 5 by 6 னு வரும் கரெக்ட்டா divided by பாருங்க கிராஸ் எல்சிஎம் பண்ணுங்க பா அவ்வளவுதான் 3 plus 2 by 6 இங்க என்ன ஆயிடும் 1 minus 1 by 6 1 minus 1 by 6 same as 5 by 6 கரெக்ட்டா பாருங்க பா 1 minus 1 by 6 அப்ப 6 minus 1 5 by 6 னு வரும் அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா 5 minus tan inverse of 1 ஆ போயிடும் கரெக்ட்டா சேம் வேல்யூல அப்ப வாட் இஸ் திஸ் வேல்யூ tan inverse of 1 என்னது 1 by root 3 1 root 3 pi by 4 கரெக்ட்டா tan 45 1 அப்ப pi by 4 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 pi minus pi so 3 pi by 4 3 pi by 4 இருக்கானா அது இருக்கான் பாருங்க 3 pi by 4 புரியுதா பாருங்களா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கப்பா ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க ராசிங் தேர்ட் ஆங்கிள் அது ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டேன் பட் பாருங்க ஆல்ஃபா வந்து 3 pi by 4 னு வருது அவன் டயக்ராம் இந்த மாதிரி இருக்காது ஏன்னா 3 pi by 4 னா 3 into 180 by 4 னு வரும் ஸோ இப்போ 4 போதா 16 பேலன்ஸ் 2 20 இப்போ 135 கிட்ட போகுது அப்போ அப்டியூஸ் ஆங்கிளா போகுது இப்போ டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்திங் லைக் இப்படி இருக்கும் இதான் ஆல்ஃபா இது வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 இது காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 நான் சும்மா ரஃபா போட்டிருக்கேன் டயக்ராம் ஓகே ஸோ இப்போ தேர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 3 pi by 4 தேர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 3 pi by 4 புரியுதா இல்லையா cot inverse of x plus cot inverse of y plus alpha is equal to 180 so we are finding alpha நான் சே கொண்டு போறேன் ஸோ இந்த ஃபுல்லா ஆன்சைட் போகும்போது மைனஸ் வந்துடும் ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் மைனஸ் காமனா எடுத்துட்டேன் ஸோ tan inverse of 1 by 2 tan inverse of 1 by 3 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க pi by 4 வரா pi minus pi by 4 3 pi by 4 okay third sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by 6 pi by 6 na then x is the root of அதாவது we need to solve this equation correct we need to solve this equation அப்ப என்ன அர்த்தம் we need to find all x such that அந்த x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க அப்படினா this value minus this value pi by 6 ஆ போணும் கரெக்ட்டா so we need to find all x such that this value minus this value pi by 6 ஆ போணும் ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிப்போம் x கண்டுபிடிச்ச பிறகு அந்த x வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா போறான் அப்படின்றத பார்ப்போம் ஓகே பாருங்க சொல்யூஷன் so we need to find all x such that sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by x is equal to pi by 6 ஆ போறோம் இப்போ tan pi by 4 என்னதுப்பா 1 கரெக்ட்டா tan 45 1 sin inverse of 1 என்ன ஆயிடும் pi by 2 ஆயிடும் கரெக்ட்டா எழுதிட்டோமா தந்தனி எழுதிட்டோமா so tan pi by 4 வந்து 1 minus sin inverse of root 3 by x is equal to pi by 6 இப்போ இது என்ன ஆயிடும் pi by 2 ஆயிடும் so pi by 2 minus sin inverse of root 3 by x is equal to pi by 6 கரெக்ட்டா because sin inverse of 1 யாருப்பா pi by 2 தானே ஓகே இப்போ பாருங்களேன் we know that எனக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா sin inverse of x plus cos inverse of x will be pi by 2 எப்போ if x belongs to closed interval minus 1 comma 1 இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா I'm replacing x by root 3 minus x அப்ப இது என்ன ஆயிடும் sin inverse of root 3 by x plus cos inverse of root 3 by x is equal to pi by 2 வா replacing x by root of 3 by x அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா cos inverse of root 3 by x is same as pi by 2 minus sin inverse of root 3 by x கரெக்ட்டா இல்லையா இது அப்படியே வச்சுக்கிட்டு you take this term this side அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதை 1 வச்சுக்கோங்க, இந்த 1 இது 2. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், I can write cos inverse of root 3 by x. கரெக்டா இல்லையா? ஸோ put 2 in 1. So pi by 2 minus sin inverse of root 3 by x is equal to pi by 6. அப்போ இது என்ன ஆயிடும், this value is cos inverse of root of 3 by x is equal to pi by 6. You take cos to that side. அப்போ இது என்ன ஆயிடும்பா, root of 3 by x. So root of 3 by x is equal to root of 3 by x is equal to cos pi by 6. கரெக்டா? ஸோ எப்படி எழுதிக்கலாம், root 3 by root x is equal to cos 30. Cos 30 என்னது, root 3 by 2. கரெக்டா? This value is root 3 by 2. This value is root 3 by 2. கரெக்டா இல்லையா? 1 by root 2, 1 by root 2, root 3 by 2, root 3 by 2. ஆமா. ஸோ கேன்சல் அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், root x is equal to 2. This implies square பண்ணீங்கன்னா x square is equal to 4. Sorry, x is equal to 4. கரெக்டா? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா root x x ஆயிடும். ஸோ இது என்ன ஆயிடும், +4 போயிடும். இப்போ 4 வந்து எதோட ரூட்னு பாருங்க, 4 வந்து எதோட ரூட்னு பாருங்க, 4 வந்து எதோட ரூட்னு பாருங்க, இதோட ரூட் 4ஆ, 4 ஸ்கொயர், அதாவது 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா, எது 0 போகுதுன்னு பாருங்க. ஸோ இங்க 4 போட்டீங்கன்னா 16 minus 4 minus 6 0வா இல்ல, ஏன்னா 16 minus 4 12, 12 minus 6 not equal to 0. இங்க போட்டீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, x வந்து 4 12, இவன் பாருங்க 12 minus 12 நோ போயிட்டான், 0 போயிட்டான். This is the equation for which x is equal to 4 is a root. இங்க 4 போடு பாருங்களா, 0 போக மாட்டான். 4 போட்டீங்கன்னா 16 plus 4 minus 12, இங்க 4 போட்டீங்கன்னா 16 plus 4 minus 6, எதுவுமே என்ன கிடையாது, 0 கிடையாது, இது மட்டும் தான் 0 போகுது. பட் 20 minus 12 8, அவன் 20 minus 6 அவனும் 0 கிடையாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 தான் எக்ஸ் 4ஆ கொண்ட ரூட்டா போகுது. எக்ஸ் 4ன்ற ரூட்டு இந்த கொஸ்டின் தான் இருக்கு. therefore the required answer is x square minus x minus 12. புரியுதாப்பா? ரொம்ப ஈஸி. இந்த இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin inverse of x plus cos inverse of x வந்து pi by 2. என்ன பண்றேன் அப்படின்னா, I am putting x to be equal to root 3 by x, root of 3 by x, root of 3 by x. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, I am getting x to be equal to 4. புரியுதா? cos ஆன்சர் கொண்டு போங்க. ஸோ அப்போ root 3 by root x, cos pi by 6 root 3 by 2, அப்போ root x is equal to 2, அப்போ x is equal to 4. ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணுங்கப்பா, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இவன் 4 ஆயிடுமா, இவன் எக்ஸா போயிடுமா. தட் மீன்ஸ் x is equal to 4. 14th பாருங்க. The value of, we need to find the value of sin inverse of 2 times cos square x minus 1 plus cos inverse of, இது என்ன ஃபார்முலாப்பா, என்ன ஃபார்முலாப்பா இது, cos 2x ஃபார்முலா. கரெக்டா? there are two formulas for cos 2x. நம்ம trigonometry படிக்கும்போது படிப்போம். cos 2x க்கு there are two formula. One is 2 cos square x minus 1 and another is 1 minus 2 sin square x. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் trigonometry அப்போ. ஸோ அப்போ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, this is the formula for cos 2x. Again this is the formula for cos 2x. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா, sin inverse of, எப்படி சார் எனக்கு cos 2x ஃபார்முலான்னு தெரியும், நீங்க trigonometry படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. trigonometry படிக்கலாம் பரவாயில்ல, நம்ம I will do it. ஓகே, இது என்ன ஆயிடும், cos inverse of cos 2x. இப்போ பாருங்களேன், we know that sin inverse of x plus cos inverse of x will be pi by 2 எப்போ, when x belongs to minus 1 to 1. கரெக்டா? இப்போ பாருங்க, இதை ஃபுல்லா எக்ஸா ட்ரீட் பண்ணுங்களேன், இதை ஃபுல்லா எக்ஸா ட்ரீட் பண்ணுங்க. cos 2x ஓட ரேஞ்ச் என்னது, -1 to 1 தானே.
cos x ஓட ரேஞ்ச் -1 to 1. அப்ப cos 2x ஓட ரேஞ்சும் என்னது -1 to 1 தான். ஆமா தானேப்பா? cos x ஓட ரேஞ்ச் வந்து -1 to 1. அப்போ cos alpha x ஓட ரேஞ்சும் என்னது -1 to 1 தான். இந்த ஆல்பா வெளியே இருந்தாதான் ரேஞ்ச் மாறும், உள்ள இருக்கும் போது என்ன ஆகாது, ரேஞ்ச் மாறாது. ஸோ இப்போ cos 2x ஓட ரேஞ்சும் -1 to 1 தான். அப்போ this value lies between -1 to 1, this value lies between -1 to 1, ரெண்டும் சேம் வேல்யூ. அப்போ என்ன ஆயிடும், இதோட வேல்யூ என்ன ஆயிடும்? ஸோ therefore இதோட வேல்யூ என்ன ஆயிடும்பா, π/2 ஆயிடும். கரெக்டா? sin inverse of x plus cos inverse of x is equal to π/2 because cos 2x ஓட ரேஞ்ச் என்னது -1 to 1. Because cos 2x belongs to closed interval -1, 1. So sin inverse of x plus cos inverse of x, இது ஃபுல்லா x ஆ பாருங்க. sin inverse of x plus cos inverse of x will be π/2 when this x belongs to closed interval -1 to 1. Here x is cos 2x and this cos 2x belongs to closed interval -1, 1. Therefore this value is equal to π/2. இருக்கானே π/2 இருக்கானே, this value is equal to π/2. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. If cot inverse of root sin alpha plus tan inverse of root sin alpha is equal to u, then we need to find the value of cos 2u. திரும்ப அதே கதை தான் பாருங்க. cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha is equal to u. பாருங்க, we know that என்ன தெரியும்பா, tan inverse of x plus cot inverse of x will be π/2 எப்போ, when x belongs to r. இப்போ இது ஃபுல்லா x ஆ பாருங்க, இது ஃபுல்லா x ஆ பாருங்க. இப்போ இது ஃபுல்லா x ஆ பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னவா போயிடும், cot inverse of x plus tan inverse of x என்னவா போயிடும், π/2 ஆ போயிடும். So but this value will be π/2 ஆ போயிடும். இப்போ π/2 is equal to u. That means u is equal to π/2. கரெக்டா? That means u is equal to π/2. அதானப்பா u. u வந்து இந்த வேல்யூ π/2 ஆ போயிடுச்சு. What we need to find? We need to find the value of cos 2u. ஏவா, to find we need to find the value of cos 2u. So இப்போ cos 2 u என்னதுப்பா, π/2. This 2 will get cancelled. cos π என்னது -1. cos π வந்து -1. புரியுதா? cos π -1 தானே. cos nπ வந்து -1 whole power n வச்சுக்கோங்க, எழுதி போடல நிறைய வாட்டி. cos nπ வந்து -1 whole power n, n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா -1 whole power 1 which is -1. cos of even π லாம் வந்து +1 வரும், cos of odd π லாம் -1 வரும். So cos π வந்து -1. So therefore the value is -1. 16 பாருங்க, இது ரொம்ப ஈஸி, பார்த்தோனே போட்டுடணும். We need to find the value of 2 times tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x square. நான் லெக்சர் நம்பர் 8 பா, லெக்சர் நம்பர் 8ல ப்ராப்பர்ட்டி 7 பாத்தீங்கன்னா நான் எழுதி போட்டிருப்பேன். 2 times tan inverse of x is sin inverse of 2x divided by 1 plus x square. அதே மாதிரி 2 times tan inverse of x is tan inverse of 2x divided by 1 minus x square நான் எழுதி போட்டிருப்பேன். அதே மாதிரி 2 times tan inverse of x is cos inverse of 1 minus x square by 1 plus x square எழுதி போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி 2 times tan inverse of x in terms of sin inverse எப்படி எழுதணும், in terms of tan inverse எப்படி எழுதணும், in terms of cos inverse எப்படி எழுதணும் எழுதி போட்டிருக்க. ப்ராப்பர்ட்டி 7 உன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க. ப்ராப்பர்ட்டி 7 போய் பாருங்க, லெக்சர் நம்பர் 8. ஓகேவா, 8. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்னது, sin inverse of 2x divided by 1 plus x square is nothing but 2 times tan inverse of x provided modulus is less than 1. So அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா 2 times tan inverse of x minus 2 times
tan inverse of x, which will be 0. So refer property 7 in lecture number 8. Okay, so this is the value of 2 times tan inverse of x. Randomly same value, so this value will be equal to 0. Okay, okay. 17th பாருங்க. The equation tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3 as x கண்டுபிடிக்கணும்பா. எத்தனை x கிடைக்குது? ஒரு x கிடைச்சதுன்னா யூனிக். எந்த xமே கிடைக்கல அப்படின்னா நோ சொல்யூஷன். 2 x கிடைச்சதுன்னா 2 சொல்யூஷன். x நிறைய கிடைச்சதுன்னா infinitely many solution. அதாவது we need to solve this equation, கரெக்ட்டா? So we need to find all x such that tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3. Okay. இப்போ என்ன பண்றோம் பாருங்க. I keep tan inverse of x as it is. இப்போ cot inverse of x இப்படி எழுதிக்கலாமா பாருங்க. So tan inverse of x plus cot inverse of x will be equal to pi by 2. So therefore I can write cot inverse of x as pi by 2 minus tan inverse of x எழுதிக்கலாமா? So அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். So cot inverse of x is pi by 2 minus tan inverse of x is equal to tan inverse of 1 by root 3. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்ப என்ன ஆயிடும்? tan inverse of x minus pi by 2 plus tan inverse of x is equal to tan inverse of 1 by root 3 என்னதுப்பா? tan inverse of 1 by root 3 என்னது? tan inverse of 1 by root 3 130 degree, கரெக்ட்டா? So pi by 6 போயிடும். ஆமா தானே? tan 30 தான் 1 by root 3. So you bring pi minus pi by 2 that side. அப்ப tan inverse of x plus tan inverse of x ஆயிடும். 2 times tan inverse of x is equal to pi by 6 plus pi by 2. LCM எடுங்க. So 2 times tan inverse of x LCM போட்டீங்கன்னா into 6 into 6 12 LCM, கரெக்ட்டா? into 2 into 2. அப்ப 8 pi by 12. So 2 times tan inverse of x is multiply பண்ணீங்க, கிராஸ் பண்ணல, சாரி கேன்சல் அடிச்சீங்க அப்படின்னா 4 2s are 8 4 3s are 12. So 2 pi by 3. So அப்ப tan inverse of x is equal to 2 cancel ஆயிடும். So pi by 3 போயிடும். So tan inverse of pi by 3 என்னதுப்பா? அப்ப x is equal to tan pi by 3. அப்ப x is equal to என்ன ஆயிடும்? pi by 3 னா 60 னா tan 1 by root 3, which is one solution, which is unique solution, கரெக்ட்டா? ஒரே ஒன்னு தான கிடைச்சிருக்கு. So x is equal to root 3 is the only solution. X is equal to root 3 is the only solution. Suppose யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? x is equal to root 3 யாருன்னு கேட்டாங்கன்னா இவன் தான் சொல்யூஷன். அதாவது x க்கு root 3 போட்டீங்கன்னா this equation will be satisfied. root 3 போடுங்க. root 3 போட்டு பாத்தீங்கன்னா this equation will be satisfies. Okay. இப்போ நான் move on to ஈஸியா புரியுதுல இது? cot inverse of x pi by 2 minus tan inverse மாத்திக்கிட்டேன். so that I can cancel. tan மட்டும் வச்சிக்கிறேன் நான். cot tan மாத்துறேன். so மாத்திட்ட பிறகு மைனஸ் உள்ள கொண்டு போறேன். 2 டைம்ஸ் ஆயிடுது. இந்த சைடு கொண்டு போறேன். அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தானே, ரொம்ப ஈஸி தான். ஒரு சொல்யூஷன் தான் கிடைச்சிருக்கு. so unique solution ஈஸி தான். இன்னும் 3 தான் முடிச்சிடலாம். ஓகேவா? டோன்ட் வரி. if sin inverse of x plus cot inverse of 1 by 2 is equal to pi by 2, then x is equal to, we need to find x such that sin inverse of x plus cot inverse of 1 by 2 is pi by 2 போடுறோம். so this means sin inverse of x is pi by 2 minus cot inverse of 1 by 2. so sin inverse of x இதை எழுதிக்கலாம்பா. this is tan inverse of 1 by 2, கரெக்டா? ஆமா தானப்பா? திருத்த அர்ச்சமாவே அடிச்சிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப நேரமா.
tan inverse of x plus cot inverse of x will be pi by 2 for x belongs to R. So that means tan inverse of x is pi by 2 minus cot inverse of x. So pi by 2 minus cot inverse of x is tan inverse of x. x பதில் 1 by 2 இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த sin inverse of x அப்படியே வச்சுக்கிட்டு இதை sin inverse மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? sin inverse of opposite by hypotenuse. tan inverse sin inverse மாத்த போறேன். So that I can equate x. இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இவன் யாரு? ஆப்போசிட் சைட். இவன் வந்து யாரு? adjacent side. கரெக்டா? You find hypotenuse. Find hypotenuse. ஸோ இவன் hypotenuse, இவன் ஆப்போசிட் சைட், இவன் adjacent side. ஸோ நம்மளுக்கு டேட்டா படி ஆப்போசிட் வந்து 1, இவன் வந்து 2. Let us say hypotenuse x. அப்போ Pythagoras theorem, Pythagoras theorem, 1 square plus 2 square is equal to x square. கரெக்டா? 1 square plus 2 square is equal to x square. Opposite side square plus adjacent side square is equal to hypotenuse side square. So அப்போ என்ன ஆயிடும்? x square is equal to 5, x is equal to root 5. ப்ளஸ் எடுத்துக்கணும், ஏன்னா டிஸ்டன்ஸ்ன்றதுனால லென்த் இல்லை. ஸோ அப்போ hypotenuse என்னவா போயிடுச்சு? hypotenuse என்னவா போயிடுச்சுன்னா root 5 போயிடுச்சு. ஸோ அப்போ this is same as sin inverse of opposite by hypotenuse. So 1 divided by hypotenuse is root 5. இங்க யார் இருக்கா? sin inverse of x. So what is x? x is 1 by root 5. அதாவது x க்கு நீங்க 1 by root 5 கொடுத்தீங்கன்னா sin inverse of 1 by root 5 plus cot inverse of 1 by 2 pi by 2 போகும். இருக்கானா பாருங்க 1 by root 5 வந்துட்டானே. புரியுதாப்பா? ஸோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா sin inverse of x is equal to pi by 2 minus cot inverse of 1 by 2. tan inverse மாத்தியாச்சு. tan inverse sin inverse மாத்த போறேன். ஸோ ஆப்போசிட் பை hypotenuse, பட் hypotenuse தெரியாது. ஃபைண்ட் பை Pythagoras theorem. ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா x is equal to 1 by root 5. Okay, so we'll move on to problem number 19. 19 பாருங்க. If sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 is equal to pi by 2, then x. இதே மாதிரி ப்ராப்ளம் தான். எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து pi by 2 போகும்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து pi by 2 போகுன்றது கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 is equal to pi by 2. ஓகேவா? என்ன பண்ணலாம் பாருங்க, இது பண்ணலாமா? Let us keep this as it is. இத sin inverse of 4 by 1 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்ப்பா. cosecant inverse சைனா மாத்தணும் அப்படின்னா I need to உல்டா. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்? sin inverse of x by 5 is equal to pi by 2 minus sin inverse of 4 by 5. கரெக்டா? இது என்ன ஆயிடும்? cos inverse of 4 by 5 ஆயிடும். கரெக்டா? அங்க வந்து என்ன இருந்தது? pi by 2 minus cot inverse இருந்தது. ஸோ tan inverse போட்டோம். ஏன்னா tan inverse of x plus cot inverse of x pi by 2. இப்போ அதே மாதிரி இங்க என்னது? cot inverse of, இங்க எழுதிக்கலாமா? sin inverse of x plus cos inverse of x வந்து pi by 2. So therefore cos inverse of x is pi by 2 minus sin inverse of x. கரெக்டா? pi by 2 minus sin inverse of x. ரொம்ப அசிங்கமா இருக்கா? கரெக்டா? pi by 2 minus sin inverse of x. So pi by 2 minus sin inverse of x is cos inverse of x. x வந்து 4 by 5. This is valid எப்போ? Whenever x belongs to closed interval minus 1,1. நம்மளுக்கு இங்க 4 by 5 இருக்கு. 4 by 5 என்ன வரும்? 0.8 வரும்ல, which belongs to closed interval minus 1,1. So அப்போ sin inverse of x by 5 is equal to cos inverse of 4 by 5. So you transform this to sin inverse, equate பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு.
So you transform this to sine inverse of opposite by hypotenuse. இப்போ cos inverse கொடுத்திருக்காங்க. அப்ப இது யாரு? இது வந்து adjacent, இது வந்து hypotenuse. கரெக்ட்டா? சோ இப்போ டயகிராம் படி பாத்தீங்க அப்படினா சோ adjacent வந்து 4, hypotenuse வந்து 5. Let opposite side be x. பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுங்க. x square plus 4 square is equal to 5 square. அப்ப x square is equal to 25 minus 16. அப்ப x என்னவா போய்டும்? 3 ஆ போய்டும். கரெக்ட்டா? x square அப்ப x என்னவா போய்டுவா? x 3 ஆ போய்டுவானா? கரெக்ட்டா? x square is equal to 9 வரும். x square is equal to 9. அப்ப x என்னவா போயா? 3 ஆ போய் ஆடுவான். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது my opposite side is 3. கரெக்ட்டா? Opposite is opposite, hypotenuse, adjacent. அப்ப இது என்ன ஆயிடும்? sin inverse of opposite by hypotenuse. Opposite வந்து x 3, hypotenuse வந்து 5. கரெக்ட்டா? சோ அப்படியே இங்க பாருங்க. So therefore என்ன பாருக்கு? sin inverse of x by 5 பாருங்க. இந்த சைடு வந்து sin inverse of x by 5, இங்க வந்து sin inverse of 3 by 5. This implies what is x? X is 3. கரெக்ட்டா? ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x is equal to 3. So value of x is 3. அதாவது x க்கு 3 கொடுத்தீங்க அப்படின்னா sin inverse of 3 by 5 plus cosecant inverse of 5 by 4 வந்து 5 by 2 ஆ வரும். அதான் அதுக்கு மீன். புரியுதாப்பா? சோ பாருங்க, ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். இது அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணேன்? cosecant சைனா மாத்தினேன், ரெசிப்ரோக்கல் போட்டேன், ஆன்சர் கொண்டு போனேன், cos inverse மாத்தினேன், sin inverse மாத்தினேன். ஏன் sin inverse மாத்தினேன்? ஏன்னா இங்க என்ன இருக்கு? sin inverse இருக்கு. சப்போஸ் இங்க cos inverse இருந்தது அப்படின்னா இது அப்படியே வச்சிருப்பேன். சப்போஸ் இங்க tan இருந்ததுன்னா இது tan ஆ மாத்தி இருப்பேன். ஓகேவா? சோ sin inverse of opposite by hypotenuse, இது adjacent by hypotenuse, find opposite side by Pythagoras theorem. சோ அப்ப 3 by 5 ஆயிரனா ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x is equal to 3 ன்னு வரும். புரியுதா? சோ லாஸ்ட் ப்ராப்ளம், ஃபைனல் ப்ராப்ளம், இதோட MCQ ஃபுல்லா ஓவர் ஆகிடும். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin of, okay, we need to find the value of sin of tan inverse of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி இல்ல? ஓகே, சோ பாருங்க, sin of tan inverse of x by 1 இருக்கு. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த tan inverse sin inverse ஆ மாத்த போறேன். sin inverse ஆ மாத்த போறேன். அப்ப மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? opposite by hypotenuse ஆ மாத்தணும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? tan inverse இருக்கு. அப்ப இவன் யாரு? opposite side. இவன் யாரு? adjacent side. So Pythagoras theorem படி we can find hypotenuse. கரெக்ட்டா? So we can find hypotenuse. பாருங்க. So இவன் வந்து hypotenuse, இவன் adjacent, இவன் opposite side. So கொடுத்திருக்க டேட்டா படி இவன் வந்து x, இவன் வந்து 1. What is hypotenuse? கண்டுபிடிங்க. opposite side square plus adjacent side square is equal to hypotenuse square. So இப்போ opposite side square வந்து x square, இவன் 1 square is equal to hypotenuse side square. கரெக்ட்டா? x square 1 square. அப்ப what is hypotenuse? Hypotenuse is root of x square plus 1. கரெக்ட்டா? root of x square plus 1. So let us call this as equation number 1. So 1 becomes, thank you வந்துச்சா? இருங்க. So 1 becomes பாருங்க, so sin of tan inverse of x by 1 is same as sin inverse of opposite by hypotenuse. So this is sin inverse of opposite by hypotenuse. Opposite வந்து x, hypotenuse வந்து root 1 plus x square. கரெக்ட்டா? hypotenuse வந்து root of 1 plus x square. இப்போ பாருங்க, sin inverse of x, we know that sin inverse of x will be x
எப்போ if x belongs to closed interval -1, 1. இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க mod x is less than 1. that means my x belongs to open interval -1, 1. so அப்பனா x வந்து இதுக்குள்ள தான் இருக்கு ஓகேவா so therefore this value will be equal to so therefore sin inverse of x by root 1 plus x square sin inverse of x is same as x because this entire quantity because x divided by root 1 plus x square belongs to closed interval -1, 1 as mod x is less than 1 okay as mod x less than 1 so some quantity less than 1 some quantity less than 1 so divide பண்ணீங்கன்னா it will be in -1, 1 closed interval so therefore sin inverse of so therefore this value is same as this so this value is x by root 1 plus x square எங்க இருக்கா x divided by root of 1 plus x square okay va so we have completed all book back MCQ on inverse trigonometric functions ரொம்ப ஈஸியான சாப்டர் ஸ்கோரிங்கான சாப்டர் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கிராஃபும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் டிப் டாப்ல வச்சுக்கோங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டூ எனி ப்ராப்ளம்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து யூ வில் ஸ்டார்ட் சால்விங் JEE ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் இன்வர்ஸ் trigonometric functions ஸோ 20 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கு நான் திரும்ப என்ன சொல்றேன் அப்படின்னா புக் பேக் MCQ மனப்பாடம் அடிக்காதீங்க ஓகேவா நீங்க மனப்பாடம் அடிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே யூஸ் ஆகவே இருக்காது நீங்க உங்களுக்கு இது மட்டும் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது நீங்க உங்களுக்கு வேலை தேர்னாலும் எக்ஸாம் எழுதணும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் தான் ஓகேவா அதனால வந்து மங்க படிச்சு எப்பவுமே பண்ணாதீங்க 10 கொஸ்டின்ல எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் புரிஞ்சு போடுங்க புரிஞ்சா மட்டும் படிங்க பிடிக்கலாம் படிக்காதீங்க புரியலனா அப்படின்னா ஓகேவா ஓகே ஸோ தட்ஸ் இட் ஸோ வில் see next video goodbye thank you all the best